இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. அமெரிக்காவோட தொழில்நுட்பத் துறைய ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம், சம்பந்தமே இல்லாத ஒரு துறைய, அதாவது கிராமப்புற சுகாதாரத் துறைய எப்படி பாதிக்குதுங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஆமா. கான்கிரீட்னா சொல்லணும்னா, வட கரோலினால இருக்கிற ஒரு சின்ன கிராமப்புற மருத்துவமனை, ஒரு இந்திய சிறுநீரக சிறப்பு மருத்துவரை வேலைக்கு எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், அவங்க கட்ட வேண்டிய அந்த $100,000 விசா கட்டணும். கரெக்ட். அப்போ நம்மளோட மைய கேள்வி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட துறைய குறிவச்சு கொண்டு வர ஒரு பாலிசி, தேசத்தோட மற்ற அத்தியாவசிய துறைகள்ல இப்படிப்பட்ட கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும்போது, அந்த கொள்கையோட நோக்கம் நியாயமானதா, இல்ல அது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராத ஒண்ணா? முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த H1B விசா கட்டணம் ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த H1B விசாங்கிறது அமெரிக்காவில் ஆள் பற்றாக்குறை இருக்கிற சில ஸ்பெஷல் வேலைகளுக்கு, உதாரணமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரி வெளிநாட்டு நிபுணர்களை கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு வழி. ஆனா என்ன ஆச்சுன்னா, பெரிய டெக் நிறுவனங்கள் இத ஒரு சுலபமான வழியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்க பட்டதாரிகளுக்கு பதிலா குறைஞ்ச சம்பளத்துக்கு வெளிநாட்டு ஆட்களை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை தடுக்கத்தான் இந்த $100,000 கட்டணம். ஒரு கூகுள் இல்ல மைக்ரோசாஃப்ட் மாதிரி நிறுவனத்துக்கு இது ஒரு பெரிய தொகையே இல்ல. ஆனா இது ஒரு செலவா பார்க்கறப்போ, சரி இதுக்கு பதிலா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு திறமையான ஆளையே வேலைக்கு எடுக்கலாமேன்னு அவங்கள யோசிக்க வைக்கும். இந்த வகையில அமெரிக்க வேலைகளை அமெரிக்கர்களுக்கு பாதுகாக்கிற இந்த நோக்கம் ரொம்ப சரியானது. டெக் கம்பெனிகள்ல ஒழுங்குபடுத்தணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனா, அவங்களுக்காக போட்ட ஒரு சட்டம், இங்க ஷெல்பிங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற மருத்துவமனைய பாதிக்குதே, அதை என்ன சொல்றீங்க? ஷெல்பி ஒரு சுகாதார நிபுணர் பற்றாக்குறை உள்ள பகுதின்னு அரசாங்கமே அறிவிச்சிருக்கு. அங்க ஒரு சிறுநீரக நிபுணர் கூட இல்ல. அந்த மருத்துவமனைக்கு $100,000ங்கிறது அவங்களோட ஒரு வருஷ பட்ஜெட்ல ஒரு பெரிய பகுதி. இதை எப்படி ஒரு பெரிய டெக் கம்பெனியோட ஒப்பிட முடியும்? இது கொள்கையோட நோக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, அதோட கண்மூடித்தனமான அமலாக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு பாலிசி எல்லா துறைக்கும் ஒரே மாதிரி பொருந்தும்னு நினைக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலே. ம் நான் இத ஒரு கண்மூடித்தனமான அமலாக்கம்னு சொல்ல மாட்டேன். பாருங்க, எந்த ஒரு பெரிய தேசிய கொள்கைக்கும் சில எதிர்பாராத விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நாம ஒட்டுமொத்த கொள்கையுமே தப்புன்னு சொல்லிட முடியாது. ஷெல்பி மருத்துவமனையோட நிலைமை உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒண்ணுதான், மறுக்கல. ஆனா இது மாதிரி விதிவிலக்கான சூழ்நிலைகளை கையாளத்தான் தேசிய நலன் அடிப்படையிலான விலக்கு, அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர்னு ஒரு வழிமுறை இருக்கு. இந்த நபர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அவரை வரவழைக்கலன்னா நாட்டின் நலனே பாதிக்கப்படும்னு நிரூபிச்சா இந்த கட்டணத்திலேன்னு விலக்கு கிடைக்கும். அந்த மருத்துவமனையும் அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போ கொள்கையை குறை சொல்றதுக்கு பதிலா இந்த விலக்கு முறை சரியா வேலை செய்தான்னு பார்க்கறது தான் முறையா இருக்கும். ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற விலக்கு முறையே ஒரு பெரிய அதிகாரத்துவ சிக்கல். அது ஒரு தீர்வு இல்ல, அது காலதாமதம். அந்த மருத்துவர் டாக்டர் விஜயா செலிகானி இப்போ இந்தியாவுல காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வடகரோலினாவுல நோயாளிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறுநீரக நோயாளிக்கு டயாலிசிஸ் தேவைப்படுற ஒருத்தருக்கு கொஞ்சம் பொறுங்க, எங்க அரசாங்கத்திலேருந்து அனுமதி வரணும்னு சொல்றது, அது எவ்வளோ கொடூரமானது. இது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டிலே ஆகிற மாதிரி இல்ல, இது நேரடியா மக்களோட உயிர் சம்பந்தப்பட்டது. அந்த விலக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிச்சயமற்ற தன்மையில அந்த மருத்துவமனை வேற எந்த முடிவும் எடுக்க முடியாம தவிக்குது. இந்த $100,000 கட்டணமே அவங்களுக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம பார்க்கணும். இந்த மருத்துவமனை சும்மா வெளிநாட்டு மருத்துவரை தேடி போகல, அவங்க முதல்ல அமெரிக்க மருத்துவர்களை தான் தேடி இருக்கிறாங்க. ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் மூலமா, மருத்துவ இதழ்கள்ல, வெப்சைட்லன்னு எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்தது வெறும் 2 விண்ணப்பம் தான். அதுல ஒருத்தர் அந்த மருத்துவமனையில இல்லாத உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துறையில வேலை செய்ய விரும்பியிருக்கிறார். இன்னொருத்தரோட வேலை வரலாறு சரியில்லை. இது என்ன காட்டுது? அந்த வேலைக்கு தகுதியான அமெரிக்க ஆட்கள் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உண்மையிலேயே தகுதியான ஆட்கள் இல்லையா, இல்ல அந்த வேலைக்கு அவங்கள ஈர்க்கிற அளவுக்கு சம்பளமோ வசதிகளோ இல்லையா? இந்த மாதிரி கொள்கைகள் நிறுவனங்களை வெளிநாட்டு ஆட்களை தேடுறதுக்கு முன்னாடி உள்நாட்டு சந்தையில இன்னும் தீவிரமா தேட வைக்குது. ஒருவேளை அந்த மருத்துவமனை இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் கொடுத்திருந்தா, இல்ல நல்ல பணிச்சூழலை உறுதி செஞ்சிருந்தா தகுதியான அமெரிக்க மருத்துவர்கள் வந்திருக்கலாமோ? இந்த கொள்கை நிறுவனங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு நேர்மறையான அழுத்தத்தை கொடுக்குது.
முதல்ல உங்க வீட்ல தேடுங்க, அப்புறம் வெளியில போங்கன்னு சொல்ற மாதிரி. இது ஒரு வலுவான வாதம் மாதிரி தெரியலாம், ஆனா கிராமப்புற சுகாதாரத்தோட யதார்த்தம் அது இல்ல. ஷெல்ஃபி மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற லாப நோக்கம் இல்லாத ஒரு மருத்துவமனை நியூயார்க்லயோ இல்ல கலிஃபோர்னியாவிலயோ இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை கொடுக்கிற சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது சம்பள பிரச்சனை இல்ல, இது நிபுணர் பற்றாக்குறை பிரச்சனை. அமெரிக்காவிலேயே கிராமப்புறங்கள்ல வேலை செய்ய மருத்துவர்கள் தயங்குறது ஒரு பரவலான இஷ்யூ. அவங்க பெரிய நகரங்கள்ல கிடைக்கிற வாய்ப்புகளையும் வாழ்க்கை முறையும் விரும்புறாங்க. இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவையே படிச்சு இங்கேயே மிஷிகன், அலபாமாவுல பயிற்சி பெற்ற டாக்டர் செலிகானி மாதிரி ஒருத்தர் தானாக முன்வந்து ஒரு பற்றாக்குறை உள்ள பகுதிக்கு சேவை செய்ய வர்றாங்கன்னா நாம அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? தொழில்நுட்பத்துறைக்காக போட்ட ஒரு சட்டத்தை வச்சு அவங்கள தடுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! நீங்க சொல்ற முரண்பாடு எனக்கு புரியுது. ஆனா ஒரு கொள்கைய ஒரு தனிப்பட்ட நிகழ்வை மட்டும் வச்சு மதிப்பிடக்கூடாது. நாம பெரிய சித்திரத்தை பார்க்கணும். வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான H1B விசாக்கள் தொழில்நுட்பத்துறைக்கு போகுது. அதனால அமெரிக்க பட்டதாரிகளோட வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுதுங்கிறது உண்மை. இந்த கொள்கை அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முயற்சிக்குது. இந்த மாதிரி ஒரு சில மருத்துவமனைகள் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு அந்த விலக்கு முறையை சீர்படுத்துறது தான் வழியா இருக்கணும். உதாரணமா சுகாதாரத்துறை மாதிரி அத்தியாவசிய துறைகள்ல இருந்து வர்ற விலக்கு விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். இல்ல அதை வேகமா பரிசீலிக்க ஒரு தனி அமைப்பு உருவாக்கலாம். கொள்கையே மாத்துறதுக்கு பதிலா அதோட அமலாக்கத்துல இருக்கிற ஓட்டைகளை சரி செய்யலாம். இல்ல, பிரச்சனை அமலாக்கத்துறை மட்டும் இல்ல, கொள்கையோட அடிப்படையிலேயே இருக்கு. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிற அணுகுமுறையே தவறு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவருக்கும் ஒரே சட்டத்தை பயன்படுத்துறது எப்படி சரியா இருக்கும்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்கலன்னா ஒரு ப்ராஜெக்ட் சில மாசம் தள்ளி போகலாம். ஆனா ஒரு சிறுநீரக நிபுணர் இல்லைன்னா நோயாளிகளோட நிலைமை மோசமாகலாம், சிலர் உயிர் கூட இழக்க நேரலாம். இந்த வித்தியாசத்தை பாலிசி மேக்கர்ஸ் புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த $100,000 கட்டணம் ஒரு டெக் கம்பெனிக்கு ஒரு சின்ன தடைக்கல்லா இருக்கலாம். ஆனா ஷெல்ஃபி மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு அது தாண்ட முடியாத ஒரு சுவர். அவங்க விலக்குக்கு விண்ணப்பிச்சானும் அந்த பணத்தை எங்க இருந்தாவது புரட்டி வைக்கணும். அந்த நிச்சயமற்ற தன்மையே அவங்கள முடக்கி போடுது. அப்போ உங்க பார்வையில இதுக்கு என்னதான் தீர்வு? அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கிற நோக்கத்தையே நம்ம கைவிட்டுறணுமா? பெரிய நிறுவனங்கள் சுலபமா வெளிநாட்டு ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத நம்ம அனுமதிக்கணுமா? அப்படி செஞ்சா நம்ம ஊர்ல படிச்சு வர்ற பட்டதாரிகளோட எதிர்காலம் என்னாகும்? ஒரு பக்கம் கிராமப்புற சுகாதாரம் முக்கியம்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களோட வேலைவாய்ப்பு முக்கியம் தானே. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டாமா? இந்த கொள்கை அந்த சமநிலையை உருவாக்க முயற்சிக்குது. அதுல சில சவால்கள் இருக்கலாம், ஆனா அதோட நோக்கம் சரியானது. சமநிலை ரொம்ப முக்கியம், நான் அதை மறுக்கல. ஆனா இப்போ இருக்கிற கொள்கை சமநிலைய உருவாக்கல, அது ஒரு அத்தியாவசிய துறைய பலி கொடுக்குது. தீர்வு என்னன்னா கொள்கையில நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். சுகாதாரத்துறை, அதுலயும் குறிப்பா அரசாங்கத்தால நிபுணர் பற்றாக்குறை உள்ள பகுதின்னு அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்கள்ல இருந்து முழுமையான விலக்கு கொடுக்கணும். இது தேசிய நலன் விலக்கு மாதிரி ஒரு சிக்கலான நீண்ட ப்ராசஸா இருக்கக்கூடாது. அது ஒரு நேரடியான எளிமையான விதியா இருக்கணும். ஒரு மருத்துவமனை ஒரு குறிப்பிட்ட நிபுணரை உள்நாட்டுல தேடி கிடைக்கலன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சா அவங்க எந்த நிதி தடையும் இல்லாம வெளிநாட்டு நிபுணரை வேலைக்கு எடுக்க அனுமதிக்கணும். இது அமெரிக்க தொழிலாளர் சந்தையை பாதிக்காது, ஏன்னா அங்க உண்மையிலேயே ஆள் பற்றாக்குறை இருக்கு. இது மக்களின் உயிரை காக்கும். உங்க தீர்வு கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அப்படி ஒரு விதிவிலக்கு கொடுத்தா அதை தவறா பயன்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எல்லா கிராமப்புற மருத்துவமனைகளும் உண்மையிலே தீவிரமா உள்நாட்டுல தேடுவாங்களா, இல்ல சுலபமா இருக்குன்னு வெளிநாடு மருத்துவர்களை நாடிடுவாங்களா? இந்த கட்டணம்ங்கிறது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அது நிறுவனங்களை பொறுப்புணர்வோட செயல்பட வைக்குது. அந்த செக் பாயிண்டே எடுத்துட்டா சிஸ்டம் சீர்குலைஞ்சிடும். அதனால தான் வழக்குக்கு வழக்கு வித்தியாசப்படும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாள ஒரு விலக்கு முறை தேவைப்படுது. அது கொஞ்சம் மெதுவா இருக்கலாம், ஆனா அதுதான் சரியான முறை. ஷெல்வி மருத்துவமனையோட விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அவங்களுக்கு விலக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்த அமைப்பும் தோல்வின்னு சொல்லாது. நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க விலக்குக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளி சரியான சிகிச்சை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இது வெறும் ஒரு நிகழ்வல்ல, இது ஒரு அறிகுறி. அமெரிக்காவோட குடியேற்ற கொள்கைகள் எவ்வளவு சிக்கலாகவும் துறை சார்ந்த தேவைகளை புரிஞ்சுக்காமலும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
நம்ம டெக்னாலஜிய பத்தி யோசிக்கிற அதே அக்கறையோட அடிப்படை சுகாதாரத்தை பத்தியும் யோசிக்கணும். ஒரு கொள்கை அது பாதுகாக்க நினைக்கிற மக்களையே பாதிக்குதுன்னா அது தோல்வியடைஞ்ச கொள்கை தான். இறுதியா சொல்லணும்னா, அமெரிக்க குடியேற்ற கொள்கைகளோட முதன்மை நோக்கம் அமெரிக்க தொழிலாளர் சந்தையையும் அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பையும் பாதுகாக்கிறது தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஷெல்பி மருத்துவமனையோட நிலைமை இந்த கொள்கையோட அமலாக்கத்துல சில சவால்கள் இருக்குங்கிறத தெளிதா காட்டுது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த கொள்கையையும் கைவிடுறது சரியான தீர்வா இருக்காது. மாறாக சுகாதாரத்துறை மாதிரி அத்தியாவசிய துறைகளுக்கான விலக்கு முறைகளை எளிமைப்படுத்துறது, வேகப்படுத்துறது மூலமா இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். கொள்கையோட அடிப்படை கட்டமைப்பை தொடாம அதுல சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். எல்லா துறைக்கும் ஒரே சட்டத்தைக்க முயற்சி பண்றது தான் பிரச்சனை. ஒரு கொள்கை நோக்கத்துல எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அதன் விளைவு எதிர்மறையாக இருந்தால் அதை மறுபரிசீலனை செஞ்சுதான் ஆகணும். ஷெல்பி மருத்துவமனையோட பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல. அது நெகிழ்வுத்தன்மையற்ற கொள்கைகள் எப்படி பொது நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதற்கு ஒரு தெளிவான, மறுக்க முடியாத உதாரணம். கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்பம், சுகாதாரம், விவசாயம்னு ஒவ்வொரு துறையோட தனிப்பட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி விதிகளை உருவாக்கணும். கொள்கையோட நோக்கம் மக்களை பாதுகாப்பதா இருக்கணுமே தவிர அவங்களுக்கு தேவையான சேவைகளை தடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஒரு சட்டத்தை உருவாக்கும்போது அதோட தாக்கம் எந்தெந்த துறைகள்ல எப்படியெல்லாம் இருக்கும்னு பல கோணங்கள்ல இருந்து ஆராய வேண்டியதோட அவசியத்தை இந்த ஒரு செய்தி நமக்கு உணர்த்துது. இந்த விவாதம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கொள்கை அமெரிக்காவோட நலனுக்கு உகந்ததா இல்ல அத்தியாவசிய சேவைகளை பாதிக்கிறதா? உங்க கருத்துக்களை theopenmicpodcasts@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க.